Deputy Commissioner of Police, Tirupur City. He is assisted by the second in command, Thiru Ashish Punia IPS, ASP Karaikudi. Leading the parade is the Tamil Nadu Disaster Response Force, commanded by Sub-Inspector Thiru John Jai Singh. The second platoon is the Tamil Nadu Coastal Security Group, commanded by Sub-Inspector Thiru Mahendran. The third platoon is led by Singapan Special Task Force Women Inspector Tirumadi Vijayalakshmi. The fourth platoon is the Tamil Nadu Prisons and Correctional Services, commanded by Sub-Inspector Kalanidhi. The fifth platoon is the Tamil Nadu Commando Force, commanded by Sub-Inspector Thiru Arpudaraj. Flanking the parade on either side is the Tamil Nadu Mounted Branch, adding grandeur to today's ceremonial display. The color flag contingent, proudly carrying the ceremonial colors, is represented by the Tamil Nadu Fire and Rescue Services under the command of Sub-Inspector Thiru Balamurugan. The Honorable Chief Minister's presence among the parade contingent serve as a source of immense encouragement to each and every member of the force. தமிழ்நாடு காவல் வாத்திய இசைக்குழுவிற்கு தலைமையேற்று வழிநடத்த உள்ளார் காவல் உதவி ஆய்வாளர் திரு எல் ஆண்டனி அவர்கள். சில வருகைகள் நிகழ்வினை தொடங்கும், சில வருகைகள் வரலாற்றின் ஒரு தருணமாக மாறும். காத்திருக்கும் கண்கள், ஒளிக்க தயாராக இருக்கும் கரவொளி, கம்பீரமாக நிற்கும் அணிவகுப்பு, இவை அனைத்தும் ஒரே தருணத்தை எதிர்நோக்கி நிற்கின்றன. காத்திருந்த கணங்கள் முடிவுக்கு வருகின்றன. கம்பீரம் நடையெடுத்து வருகிறது, நம்பிக்கை உருவெடுத்து வருகிறது. வீரத்திற்கு மரியாதை செலுத்த, தியாகத்திற்கு தலைவணங்க, கடமைக்கு கண்ணியம் சேர்க்க தமிழ்நாட்டின் உயரிய தலைமை இதோ விடா அரங்கை நோக்கி தமிழ்நாட்டின் மக்களின் பேரன்பை பெற்று மகத்தான ஆட்சி செலுத்தி வரும் நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். A true leader knows the way, shows the way and walks the way. On behalf of the Tamil Nadu Police Department, we heartily welcome the Honorable Chief Minister of Tamil Nadu to this esteemed occasion. இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக 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 என அன்போடும் பணிவோடும் வரவேற்று அலங்கார கவாத்து அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ளுமாறு மெத்த பணிவோடு வேண்டுகின்றோம். The Honorable Chief Minister of Tamil Nadu has now arrived at the saluting dais. இதோ நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொள்ள வருகை புரிகிறார்கள். இவ்வேழில் மிக அணிவகுப்பினை ஆய்வு செய்ய அணிவகுப்பு தளபதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அழைத்திடும் காட்சியினை தற்பொழுது காணலாம். Ladies and gentlemen,
We now witness the parade commander reporting to the Honorable Chief Minister of Tamil Nadu and respectfully seeking permission to commence the inspection of the parade. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த 3 உயரிய பண்புகளையும் தங்கள் வாழ்வின் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு மக்கள் நலனை தம் மூச்சாகவும் சட்டத்தின் ஆட்சியை தம் வழிகாட்டியாகவும் கொண்டு பணியாற்றும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் வீரமிக்க அணிவகுப்பு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆய்விற்காக கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு தளபதியுடன் திறந்த வாகனத்தில் அணிவகுப்பை ஆய்வு செய்கிறார்கள். இது வெறும் ஆய்வு அல்ல, ஒழுக்கத்திற்கு அளிக்கப்படும் அங்கீகாரம், அர்ப்பணிப்பிற்கு செயல்படுத்தப்படும் செலுத்தப்படும் மரியாதை, தன்னலமற்ற சேவைக்கு வழங்கப்படும் உயரிய பாராட்டு. இதோ தலை நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு காவலரும் தங்களது தோளில் சீருடையை மட்டுமல்ல, மக்களின் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் சுமந்து நிற்கிறார்கள். அவர்களின் துணிச்சலான நெஞ்சம் துணிச்சலின் அடையாளம், அவர்களின் உறுதியான பார்வை தன்னம்பிக்கையின் அடையாளம், அவர்களின் அசையாத தோற்றம் தமிழ்நாடு காவல்துறையின் பெருமையின் அடையாளம். அணிவகுப்பின் ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு அடியும் எண்ணற்ற பயிற்சிகளின் பலனாகும். ஒற்றுமையும் ஒழுக்கமும் ஒன்றிணையும் பொழுது உருவாகும் கம்பீரமே இந்த அணிவகுப்பு. இன்று ஆய்வில் நிற்கும் இந்த வீரர்கள் இயற்கை பேரிடர்களிலும் சட்ட ஒழுங்கு சவால்களிலும் திருவிழாக்களிலும் தேர்தல் பணிகளிலும் மக்கள் கூடும் பொது நிகழ்வுகளிலும் பகலிரவு பாராது தங்கள் கடமையை நிறைவேற்ற காவல்துறையின் அர்ப்பணிப்பின் உயிர் ஓவியங்கள். அவர்கள் சீருடை அணிந்த அதிகாரிகள் மட்டுமல்ல, அமைதியின் காவலர்கள். ஆடாமல் அசையாமல் நிற்பதென்ன சிலையா, இல்லை ஆய்விற்காய் கற்று வந்த அரியதொரு கலையா என்று காண்போரை கவர்ந்தெழுக்கும் விதமாக கம்பீர செருக்கோடு நிற்கிறது அலங்கார கபாத்து அணிவகுப்பு. இடதும் வலதுமாய் அரண் போல தமிழ்நாடு குதிரைப்படை, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை படை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கடலோர காவல்படை அணி, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அணி, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அணி, அணிவகுப்பின் நிறைவாக தமிழ்நாடு கமாண்டோ அணி, அலங்கார கபாத்து அணிவகுப்பினை ஆய்வு செய்துவிட்டு திரும்பும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி வழியனுப்பி வைக்கின்றார் அலங்கார கபாத்து அணிவகுப்பு குழு தலைவர். அணிவகுப்பினை ஆய்வு செய்துவிட்டு அணிவணக்க மேடை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எமக்கு தொழில் கவிதை, நாட்டு குழைத்தல், இமைப்போதும் சோராதிருத்தல் என்ற பாட்டுக்குறு புலவன் பாரதியின் வரிகளுக்கொப்ப வீட்டுக்குள் இருக்கிற உறவுகள் உணர்வுகள் மறந்து
நாட்டுக்கு உழைப்பதையே நாள்தோறும் கடமையாக கொண்டு வீசுகின்ற காற்றைப் போல், விழி மூடாமல் சுற்றுகின்ற பூமியைப் போல் உழைக்கின்ற காவல்துறையினரின் உண்மையான உணர்வுகளுக்கு ஊக்கமளித்து அவர்களை பெருமைப்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அரியதொரு விழாதான் இதோ இந்த பதக்கங்கள் வழங்கும் விழா என்பதை இந்த இனிய தருணத்தில் அனைவருக்கும் மகிழ்வோடும் பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு எனும் வான் போற்றும் வள்ளுவர் பெருந்தகையின் குரலுக்கும், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதனிலே எனும் பூண்டாசு கவிஞன் பாரதியின் வரிகளுக்கும் முத்தாய்ப்பா திகழ்ந்து வருகிற தமிழக மண்ணில் மரமானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு எனும் வான் போற்றும் வள்ளுவர் பெருந்தகையின் படைமாட்சி குரலுக்கு விடை சாட்சியாக திகழ்ந்து வருவதுதான் நமது தமிழ்நாடு காவல்துறை என்றால் அதில் மிக இல்லை. சிந்தையெல்லாம் தமிழாய், செயல்களெல்லாம் உயர்வாய், நாளும் நமக்காக உழைத்திட களமிறங்குகிறார்கள் நம் படை வீரர்கள். எடுப்பான நடையும் எதிரிகளை அழிக்கும் படையும் கொண்டு இதோ நம் பாசறை படை வீரர்கள் மிடுக்கு நடையில் கர்ஜிக்க வருகிறார்கள். வானில் தோன்றும் வானவில் நிறங்களாய் இதோ வரிசை வரிசையாய் அணிவகுக்கும் வீரர்கள். சோதனை எல்லாம் சாதனைகளாக்க பயிற்சி அளிக்கப்பட்டு களம் காண இதோ புறப்பட்டு விட்டார்கள். இனிமை துறந்து இல்லம் துறந்து பணியின் சுமையை சுகமாய் சுமந்து காற்றும் காற்றாய் சுற்றித் திரிந்து காடு மேடு வளைந்து காக்கும் நீதி நேர்மை அறிந்து மக்கள் துயர் தீர்க்கும் மணிகளாய், மாநிலம் காக்கும் மணிகளாய் நடையிடுகிறார்கள் நம் தமிழ்நாட்டு மறவர்கள். எத்தனை எத்தனை வீரர்களை எடுத்து கொடுத்த பூமி இது. அத்தனை பேரும் அன்னை தமிழ்நாட்டை அல்லவா காத்து நின்றார்கள். அலங்கார அணிவகுப்பு கவாத்தின் முதலில் வருகிறது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை. வழிநடத்தி வருகின்றார் அணியின் தலைவர் உதவி ஆய்வாளர் திரு ஜான் ஜெயசிங் அவர்கள். அலங்கார கவாத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்போடும் பணிவோடும் வேண்டுகின்றோம். தொடர்ந்து வருகிறது தமிழ்நாடு கடலோர காவல்படை அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி ஆய்வாளர் திரு மகேந்திரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகிறது சீரும் சிங்கமென சிவக்கும் தங்கமென தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. வழிநடத்தி வருகின்றார் அணியின் தலைவர் உதவி ஆய்வாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகிறது சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி சிறை அலுவலர் கலாநிதி அவர்கள். அணிவகுப்பின் நிறைவாய் வருகிறது தமிழ்நாடு கமாண்டோ அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி ஆய்வாளர் திரு அற்புதராஜ் அவர்கள். பட்டா பூச்சி என பட நினைத்தால், எம்மை தொட்டா செனிங்கி என தொட நினைத்தால், விட்டால் சீறுகின்ற கடைகள் போலே வீரியம் கொண்டுதான் சீரிடுவோம், பெண்கள் விடியலை நோக்கியே போரிடுவோம் என்று சீரியே புயல் போல செல்கிறது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. விண்ணதிரும் ஓசையுடன் காவல் வாத்தியங்கள் முழங்க நம் கண்ணெதிரே நடக்கிறது கண்கவரும் காட்சி என அலங்கார கவாத்து அணிவகுப்பு. மன்னதிரும் மாண்புடனே மயங்க வைக்கும் வீறு பூண்டு தலதார வெஞ்சிருத்தார் நாங்கள் என வான் போட்டு வள்ளுவனார் வகுத்தளித்த பொருளுக்கு தேன் போன்ற தெளிவு சொல்லி தீரமுடன் செல்கிறது அலங்கார கவாத்து அணிவகுப்பு. வழிநடத்தி செல்கின்றார் கவாத்து குழு தலைவர்
காவல் துணை ஆணையர் திரு ஆகாஷ் ஜோஷி இந்திய காவல் பணி அவர்கள். அவருக்கு உற்ற துணையாக இருந்து வழிநடத்தி செல்கின்றார் உதவி கவாத்து குழு தலைவர் காவல் உதவி கண்காணிப்பாளர் திரு அஜிஸ் புனியா இந்திய காவல் பணி அவர்கள். இந்தியாவில் சிறப்பாக பணியாற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள் மற்றும் காவல்துறையினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய அங்கீகாரமான குடியரசுத் தலைவரின் கொடி நமது தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையின் 160 ஆண்டுகால சேவையினை முன்னிட்டு தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக நம் தமிழ்நாடு காவல்துறைக்கு நம் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் கொடியானது வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க குடியரசுத் தலைவர் கொடியினுக்கு மரியாதை செலுத்திடும் வண்ணம் அரங்கின் பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நின்று கொடி வணக்கம் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Ladies and gentlemen, we kindly request everyone to rise and salute on the presentation of the President's color. Exactly 4 years ago, on 31st July 2022, at this very Rajaratnam Stadium, the Tamil Nadu Police was conferred with the President's color, the highest honor to a police force, becoming the first force in South India to receive this prestigious distinction. Today, on 31st July 2026, this historic venue once again serves as the stage for another proud chapter in the illustrious journey of the Tamil Nadu Police. நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து தயவு கூர்ந்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் வேண்டுகின்றோம். நீராறும் கடலுடுத்த நில
சிரமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிது திக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவரும் இருக்கையில் அமருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். We now request the Director General of Police, Head of the Police Force, Tamil Nadu, to deliver the welcome address. இவ்வினிய விழாவினில் பதக்கங்களை பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவலாளினர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக எங்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறோம். Ladies and gentlemen, please join us in congratulating all the distinguished medal recipients. The medal recipients will now march off with pride. Behind every medal lies a journey of perseverance. Behind every uniform stands a family that shares the sacrifice of the service. Today, we salute them all. May their achievements continue to inspire every member of the force. Ladies and gentlemen, the parade commander is now reporting to the Honorable Chief Minister of Tamil Nadu and requesting orders to march off the parade. Wait. UIC! Take on!
இப்படை தோற்றி எப்படி வெல்லுமெனும் புரட்சி கவிஞன் பாவேந்தரின் வரிகளுக்கு புத்துயிரூட்டும் விதமாக கலந்து கொண்டு இட்டபடியை இனிதே ஈடேற்றிய பெருமையோடு செல்கிறது அலங்கார கவாத்து அணிவகுப்பு. வழிநடத்தி செல்கின்றார் உதவி கவாத்து குழு தலைவர் காவல் உதவி கண்காணிப்பாளர் திரு அஜித் பூனியா, இந்திய காவல் பணி அவர்கள். இதோ தமிழகத்தின் பாதுகாப்பு வரலாற்றில் மற்றும் ஒரு முக்கியமான தருணம் நம் கண்முன்னே அரங்கேற இருக்கிறது. கடல் நம் எல்லை மட்டுமல்ல, அது நம் பாதுகாப்பின் முதல் அரண். அந்த அரணை இரவும் பகலும் விழிப்புடன் காக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் கடலோர பாதுகாப்பு குழுவின் செயல்திறனை மேலும் வலுப்படுத்தும் புதிய வாகனங்களை இன்று மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்து கொடியசைத்து துவக்கி வைத்திட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை உங்கள் கரவொலியால் சிறப்பிப்போம். கடலோர பாதுகாப்பு குழுவிற்காக புதிதாக வழங்கப்பட்டுள்ள 42 மஹிந்திரா தார்ராக் நவீன 4 சக்கர வாகனங்களும் 96 ஹோண்டா யூனிகார்ன் இருசக்கர வாகனங்களும் அணிவகுப்பு முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்காக கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றன. ஒவ்வொரு வாகனமும் பாதுகாப்பின் உறுதியை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு சக்கரமும் மக்கள் நலனுக்காக சுழலப் போகிறது. ஒவ்வொரு பயணமும் தமிழகத்தின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த போகிறது. இந்த வாகனங்கள் கடலோர பகுதிகளில் விரைவான ரோந்து, தொடர்ச்சியான கண்காணிப்பு, சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுதல், மீட்பு பணிகள் மற்றும் அவசர கால நடவடிக்கைகளில் காவல்துறையினரின் செயல்திறனை பல மடங்கு உயர்த்த உள்ளன. The 42 newly inducted Mahindra Thar Rocks are vehicles specially commissioned for the Coastal Security Group, engineered to conquer some of the most challenging terrain, including beach sand, muddy marshes, rugged coastal tracks, and uneven landscapes. These all-terrain vehicles will significantly enhance coastal surveillance, rapid response, and rescue operations along Tamil Nadu's extensive coastline. These patrol vehicles have been inducted to enhance the operational capabilities of the Coastal Security Group and strengthen surveillance, patrolling, and law enforcement across Tamil Nadu's coastline. The Tamil Nadu Coastal Security Group safeguards the state's 1076-kilometer coastline, stretching across 14 coastal districts from Tiruvallur to Kanyakumari. The force plays a vital role in protecting our maritime borders, preventing illegal activities at sea, safeguarding fishermen and coastal communities, and ensuring a swift response to maritime emergencies. These vehicles are more than just additions to the fleet. They represent the government of Tamil Nadu's continued commitment to modern policing. அடுத்த நிகழ்வாக நம் கண்முன் அரங்கேற இருப்பது தமிழ்நாடு காவல்துறையின் பெருமைமிகு மோப்பநாய் படைப்பிரிவின் சாகச நிகழ்ச்சி. குற்றங்களை துல்லியமாக கண்டறிவதிலும், வெடிபொருட்களை கண்டுபிடிப்பதிலும், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மௌனமாக மகத்தான பணியாற்றி வரும் நமது வீர மோப்பநாய்களின் திறமையை நாம் இப்பொழுது நேரில் காணலாம்.
இதோ இதோ உதவி ஆய்வாளர் திரு பி மாணிக்கம் அவர்களின் தலைமையில் மாயா, ரஸ்டி, ஜிம்மி, விக்கி, ராக்கி மற்றும் பாப்லோ ஆகிய வீரமூப்ப நாய்கள் கம்பீரமாக அணிவகுத்து வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு தங்களது மரியாதையை செலுத்துகின்றனர். இந்த கம்பீரமான அணிவகுப்பிற்கு உங்கள் கரவொலியை வழங்குங்கள். இதோ உதவி ஆய்வாளர் திரு பி மாணிக்கம் மற்றும் பயிற்சியாளர் கருப்பையா அவர்களுடன் மோப்பனாய் ராக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி தனித்துவமான வரவேற்பை அளிக்க வருகிறது. மனிதர்களுக்கு இணையாக கட்டளைகளை புரிந்து ஒழுக்கத்துடனும் அன்புடனும் செயல்படும் இந்த அற்புதமான தருணத்தை அனைவரும் கண்டு மகிழ்கிறோம். இப்பொழுது மோப்பனாய் ரஸ்டி தனது சிறப்பான வரவேற்பு வணக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஜிம்மி மற்றும் விக்கி காவல்துறைக்கு உரிய ஒழுக்கமான வணக்கத்தை செலுத்தி தங்களது மகிழ்ச்சியையும் மரியாதையும் வெளிப்படுத்துகின்றார்கள். இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பம்சம், ரஸ்டி என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கோம்பை இனத்தை சேர்ந்த மோப்பனாய். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில அளவிலான காவல்துறை மோப்பனாய் திறனாய்வு போட்டியில் குற்றவாளிகளை தடமறியும் கிரைம் டிராக்கர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று தமிழ்நாடு காவல்துறைக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பயிற்சியாளர்கள் கணபதி மற்றும் சுரேஷ் ஆகியோரின் சிறப்பான பயிற்சியில் மோப்பநாய்கள் பாப்லோ மற்றும் மாயா தங்களது வேகம், துல்லியம் மற்றும் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்துகின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக தடைகளை தாண்டி எந்த தயக்கமும் இன்றி எரியும் நெருப்பு வளையத்தை கூட லாவகமாக கடந்த அசத்தலான சாகசத்தை நிகழ்த்துகிறார்கள். இந்த வீர மோப்பநாய்களுக்கும் அவற்றை அர்ப்பணிப்புடன் பயிற்றுவித்த பயிற்சியாளர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் மோப்பனாய் படை பிரிவிற்கும் நமது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியினையும் பரத்த கலோலியின் வாயிலாக வழங்குவோம். Trained in tracking, explosive detection, assault operation, these highly skilled canines, Maya, Rusty, Jimmy, Vicky, Rocky and Pablo stand as silent sentinels, serving with unwavering loyalty and extraordinary intelligence. Let us give them a big round of applause.
தொடர்ந்து நம் கண்முன் அரங்கேறவிருப்பது தமிழ்நாடு காவல்துறையின் அதி தீவிரப்படை கமாண்டோக்களின் துல்லியமான திட்டமிடல், அதிவேக செயல்பாடு மற்றும் உயிர் காக்கும் திறனை வெளிப்படுத்தும் பிணைய கைதிகள் மீட்பு ஒத்திகை. இது ஒரு நேரடி செயல்முறை விளக்கம் மட்டுமே. பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை மேற்கொள்ளும் தொழில்முறை நடவடிக்கைகளை எடுத்துரைக்கும் ஒத்திகையாகும். இதோ அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் எதிர்பாராத பரபரப்பு. ஆயுதங்களுடன் நுழைந்த 3 தீவிரவாதிகள் அங்கிருந்த பொதுமக்களை அச்சுறுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தி பதற்றமான சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். அங்கு பணியில் இருந்த அரசு மருத்துவர் மற்றும் ஒரு நோயாளியை பிணைய கைதிகளாக பிடித்து அறைக்குள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். தகவல் கிடைத்த அடுத்த நொடியில் தமிழ்நாடு அதிதீவிர படையின் குயிக் ரியாக்ஷன் டீம் சம்பவ இடத்தை மின்னல் வேகத்தில் வந்தடைகிறது. இதோ கமாண்டோக்கள் நிலைமையை மிகுந்த கவனத்துடன் மதிப்பீடு செய்து ஒவ்வொரு நொடியையும் கணக்கிட்டு தங்கள் நடவடிக்கையினை தொடங்குகிறார்கள். இப்பொழுது ஹவுஸ் இன்டர்வென்ஷன் டீம் 2 தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள அறையை முழுவதுமாக சுற்றி வளைத்து அவர்கள் எந்த வழியிலும் தப்பிச் செல்ல முடியாதவாறு உள்வட்ட பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்நேரத்தில் களத்தில் களமிறங்குகிறது வீரமோப்பனாய் ராக்கி. வெடிபொருட்களை கண்டறிதல், தடமறிதல் மற்றும் தாக்குதல் ஆகிய 3லும் சிறப்பு பயிற்சி பெற்ற ராக்கி மிகுந்த எச்சரிக்கையுடன் மெதுவாக நகர்ந்து தேவையான இடங்களில் தவழ்ந்து எதிரியின் கவனத்திற்கு படாமல் முன்னேறுகிறது. இதோ சரியான தருணம். மின்னல் வேகத்தில் தீவிரவாதியை நோக்கி பாய்ந்த ராக்கி அவரை நிலைகுலைய செய்து அவர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை பாதுகாப்பாக பறித்து வர இருக்கிறது. இது மோப்ப நாய்களின் ஒழுக்கம் மற்றும் துல்லியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு. இதற்கிடையில் ஹவுஸ் இன்டர்வென்ஷன் டீம் 1 கமாண்டோக்கள் ஃபைபர் ஆப்டிக்கல் கருவியின் மூலம் உள்ளிருக்கும் நிலைமையை உறுதி செய்கின்றார்கள். Ghost calling sentry. Ghost calling sentry. Repeat. Corner clearance with fiber optical camera. Door open. 2 hostages. 1 terrorist with AK. Buddy entry forward slant. Team. Stand by. Stand by. Go. இதோ அதிரடி நடவடிக்கை தொடங்கியுள்ளது. ஃபார்வர்ட் ஸ்லாண்ட் முறையில் கமாண்டோக்கள் மின்னல் வேகத்தில் அறைக்குள் நுழைந்து தீவிரவாதிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பிணைய கைதிகளை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக வெளியே அழைத்து வர இருக்கிறார்கள். தாக்குதலில் செயலிழந்த தீவிரவாதிகளின் உடலில் வெடிப்பொருட்கள் ஏதேனும் மறைத்து வைக்கப்பட்டுள்ளனவா என்பதை அதிநவீன வெடிப்பொருள் கண்டறியும் கருவிகளின் மூலம் கமாண்டோக்கள் முழுமையாக சோதனை செய்து அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்கிறார்கள். இதோ பிணைய கைதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கப்பட்டு மருத்துவ உதவிக்காக பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். துல்லியமான திட்டமிடல், நவீன தொழில்நுட்பம், வீர துணிச்சல் மற்றும் உயிரை காக்கும் அர்ப்பணிப்பு ஆகியவை ஒன்றிணைந்தால் எந்த ஆபத்தையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்பதை இந்த செயல் விளக்கம் நமக்கு பறைசாற்றுகின்றது. இந்த அற்புதமான செயல் விளக்கத்தை வழங்கிய தமிழ்நாடு அதிதீவிரப்படை கமாண்டோக்கள் மற்றும் மோப்பநாய் பிரிவினருக்கு உங்கள் பலத்த கரவொலியை வழங்கி பாராட்டுவோம். With speed,
coordination, and professionalism, the commandos overpowered the terrorists, rescued the hostages, and secured the premises. Finally, the area is thoroughly checked for concealed explosives, ensuring complete safety before the successful conclusion of the operation. Ladies and gentlemen, please join me in applauding the Tamil Nadu Commando Force for this outstanding display of tactical excellence. அதிதீவிரப்படை கமாண்டோக்களுக்கு எங்களது நன்றி. காவல்துறை என்பது கண்ணிய சிமண்டோடு கட்டுப்பாட்டு செங்கல் சேர்த்து கட்டி எழுப்பிய கம்பீர கோட்டை. இங்கு கட்டளை சொற்களின்றி காற்றும் அசையாது ஊற்றும் உயராது. அப்படி இருக்க கட்டளை சொற்களின்றி கவாத்து போதகருமின்றி ஒரு கவாத்து நடைபெறப் போகிறது இப்போது. அது எப்படி? இதோ இப்படி சென்னை பெருநகர ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் திரு தனக்கோட்டி, உதவி ஆய்வாளர் திரு ராஜ்குமார், திரு பிரதீப்குமார் மற்றும் இருபால் காவல் ஆளுநர்கள் பங்கேற்கும் வாரியார் கவாத்து இதோ நம் கண் முன்னால். திருநாட்கள் எனும் துப்பாக்கியை துகள் போல எண்ணி தூக்கி போட்டு லாவகமாக பிடிப்பதும் அவற்றை விரல் நுனிகளில் வைத்து விளையாட வைப்பதும் காவல்துறை சிப்பாய்களால் மட்டுமே கையாளத் தெரிந்த ஒன்று. மத்திய நிலையில் குறுக்காக நின்று வடிவமைத்து கவாத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நட்சத்திர வடிவத்தில் நின்று கவாத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
அற்புதமான கவாத்தை நிகழ்த்திய காவல்துறை வீரர்கள் வீராங்கனைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். Warriors are not known by the weapons they carry, but by the discipline they uphold. Performed by 72 highly trained personnel, the 7 synchronized formation are a magnificent display of precision and teamwork. Please encourage our warrior drill team with a round of applause. தொடர்ந்து வருகிறது. பெண்ணின் வியர்வை மழைத்துளி, அவள் கண்ணின் கடைப்பார்வை உயிர்த்துளி. பெண்மை ஒரு தீச்சுடர், அது கும்மிருட்டை போக்குகின்ற கிழக்கு. குரூர மனம் கொண்டவர்களை கூண்டோடு சுத்தரிக்கும் காட்டுத்தீ. அவள் அடுப்பங்கரையில் அடிமைப்பட்டு கிடந்ததெல்லாம் பழைய கதை. அறிவென்னும் ஆயுதமேந்தி ஆகாயத்திற்கே சென்று அங்கே ஆராய்ச்சி செய்யும் அளவிற்கு வளர்ந்து செழித்து விட்ட ஆற்றலின் மறுவடிவம் என்பதுதான் புதிய விதை. சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இதோ ஆய்வாளர் திரு டி அன்பரசி அவர்களின் தலைமையில் நம்ப மாட்டீர்கள், இதோ ஆய்வாளர் திரு டி அன்பரசி அவர்களின் தலைமையில் வருகிறது இரு சக்கர வாகன சாக விட்டபடி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி செல்கின்றார்கள் இரு சக்கர வாகன குழுவினர். அதில் சாகசம் நிகழ்த்துவதுதான் அரிது. வாகனத்தில் கருவி பெட்டியில் நின்றபடி வருகின்றார் ஆய்வாளர் டி அன்பரசி அவர்கள். தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் விளக்கு பகுதியில் அமர்ந்தவாறு வாகனத்தை இயக்கி செல்கின்றார் தினேஷ்குமார் அவர்கள். வாகனத்தில் அமர்ந்தபடி நாளிதழை வாசித்து வருகின்றார் ஸ்ரீ சிவகுமார். பாதுகாப்பு பிரிவு பொருள் கிடங்கு என்றபடி வருகின்றார் அரவிந்த் குமார். தொடர்ந்து வருகின்றார்கள் என் தினேஷ் ராமஜெயம். ஒருவரை தாங்கி பிடித்தபடி இருசக்கர வாகனத்தை இயக்கி வருகின்றார். தொடர்ந்து சிரசாசனம் நிகழ்த்தி வருகின்றார்கள் SSI ராஜா, பூவரசன், மாசிலா இயேசு. தொடர்ந்து சிரசாசனம் நிகழ்ச்சி வருகின்றார் ராஜா, பூவரசன், மாசிலா இயேசு. அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் வர அதில் உடற்பயிற்சி செய்து வருகின்றார் பிரசாந்த், ராஜ், மதன், ஜீவா, ரிஸ்வான், பாஷா, யோவான், சூரிய பிரகாஷ். இருசக்கர வாகனத்தில் இருக்கின்ற
ஏணியில் ஏறி பயணம் செய்கின்றார் உதவி ஆய்வாளர். விமான வடிவத்தில் வருகின்றார்கள் பார்த்திபன், தமிழரசன், வினோத்குமார், இன்பகுமார், வெங்கடேஷ். ஒரு தாமரையை உருவாக்கி வருகிறார்கள். பாலமுருகன், கோபாலன், புகழ், குணபாலா, உபேந்திரன், சரத்குமார், பாலாஜி, தேவா, சுவாமிநாதன், ஜெயந்தனார், பரணிக்குமார். இருசக்கர வாகனத்தில் ஏணி அமைத்து அதில் ஏறி பயணித்து வருகிறார் எஸ்எஸ்ஐ பார்த்திபன். இரண்டு வரிசைகளால் அழகாக அணிவகுத்து வந்து தனியாக தெரிந்து செல்கின்றார்கள். எதிரும் புதிருமாக தற்போது வாகனத்தில் நின்றபடி சென்று சாகசம் செய்கின்றார்கள். ஓர் மயிர்கூச்சரியின் சாகசத்தை நிகழ்த்துகின்றார்கள். எதிரும் புதிருமாக மின்னல் வேகத்தில் சென்று சாகசம் நிகழ்த்துகின்றார்கள். வாகனத்தில் படுத்தபடி பயணித்து எதிரும் புதிருமாக சென்று சாகசம் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள்.
வாயிலாளர் அன்பரசி அவர்கள் நெருப்பு கொலைக்கு தீர்ப்பாகிறார் இருசக்கர வாகனத்தில். இருசக்கர வாகனத்தில் பிரமிட் வடிவம் அமைத்து மூவர்ண கொடியேற்றி பயணித்து வருகின்றார்கள். ஆய்வாளர் திருமதி டி அன்பரசி, பார்த்திபன், எஸ்எஸ்ஐ ஜெயசங்கர், எஸ்ஐ ராஜா, தலைமை காவலர் பாலமுருகன் உள்ளிட்ட குழுவினர் தற்போது மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறக்க நமது தமிழ்நாடு காவல்துறையின் கொடியையும் தாங்கி அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி என்ற பதாகையோடு மிக அழகாக நேர்த்தியாக பிரமிட் வடிவத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறை வீரர்கள். Ladies and gentlemen, the motorcycle stunts you witnessed are performed only by professionally trained police personnel under expert supervision and controlled conditions. These maneuvers should never be attempted or imitated by the public. Your safety is paramount. Let us congratulate the Tamil Nadu Police motorcycle stunt for their outstanding performance. A special appreciation to Women Inspector Tirumadi Anbarasi for her confident and impressive display.